ரைட். ஆக யூனிகோட்ல எங்களுக்கு 16 பிட் இருக்குது. இந்த 16 பிட்களை பயன்படுத்தி ஆக எத்தனை வித்தியாசமான குறிமுறைகள் உருவாக்கலாம் யூனிகோட்ல? 2 ன் 16ஆம் அடுக்கு 65,636 வரும். 65,636 வித்தியாசமான குறிமுறைகள் யூனிகோட்ல இருக்கு. அவ இந்த யூனிகோட்ல தான் சர்வதேச மொழிகள் சகலத்துக்கும் பெருமானம் காணப்படுது. தமிழ், சிங்களம் அப்படி உலகத்தில் உள்ள சகல மொழிகளுக்கும் பொதுவாக பெருமதிகளை கொண்டிருக்கிறது யூனிகோட்ல தான். EBCDICலையும் எஸ்கிலையும் ஆங்கில எழுத்துக்களுக்கு மட்டும்தான் பெருமானம் காணப்படும். கேள்வியை பார்ப்போம். ஒருவர் ஓர் இலக்கமுறை கணனியில் அவை நாங்கள் இலக்கமுறை கணனி ஒன்று டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இருந்தால் 0 மட்டும்தான் பயன்படுத்தும். அவை நாங்கள் எதை டைப் பண்ணாலும் ABC டைப் பண்ணாலும் சரி, அரபுல டைப் பண்ணாலும் சரி, எல்லாம் 0 மாற்றப்படும். அப்போ ஒருவர் ஓர் இலக்கமுறை கணனியில் ஒரு குறித்த வரியுருன்றது ஒரு எழுத்து, உதாரணமாக என கொள்கை நுழைக்கும் போது அது 0களும் 1களும் அடங்கும் ஒரு குறித்த கோலமாக மாற்றப்படுது. அது சரியா பிள்ளையா? அது சரி. ஏன்னா நாங்கள் என்று அடித்தாலும் சரி, எங்களோட பேர் அடித்தாலும் சரி, அல்லது ஃபோட்டோ ஒன்று இருந்தாலும் சரி, எல்லாமே 0 தான் மாற்றப்படும். ஏன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர். கியூல கணனியில் பயன்படுத்தப்படும் 128 வரியுருக்களுக்கான நியம எண் பெருமானங்கள். எஸ்கில 128 இருக்கின்ற சரியா பிள்ளையா? சரி. கணனியில் பயன்படுத்தப்படும் 128 வரியுருக்களுக்கான நியம எண் பெருமானங்களை குறித்தொதுக்குவதற்கு எஸ்கி குறிமுறை பயன்படுத்தப்படுகிறது. அவை 0 மாற்றுவதற்கும் எஸ்கி பயன்படுத்தப்படும். என்ன எஸ்கில 128 பெருமானங்கள் இருக்கு. அதுல இந்த கேபிட்டல் ABCDக்கும் பெருமானம் இருக்கு, சிம்பிள் ABCDக்கும் பெருமானங்கள் இருக்கு. ஆகவே இங்க முதலாவது விடைய பார்த்தோம்னால் பீக்கமா கியூ ஆகிய இரு கூற்றுக்களும் சரி, 2 கூற்றுக்களுமே சரியாக இருக்குதுன்றது சரி. அதேவேளை கூற்று கியூவில் விபரிக்கப்பட்ட எஸ்கி குறிமுறை கூற்று Pக்கு குறிப்பிடப்பட்ட கொள்பணிக்கு உதவுது. அவ இங்க வந்துட்டு எஸ்கில 128 பெருமானங்கள் இருக்கின்றது. இந்த 0 மாற்றுறதுக்கும் எஸ்கி பயன்படுத்தப்படுதுன்றது சரியா இல்லையா? சரி. கூற்று கியூவும் உண்மை. அவை இந்த கூற்று ஏ வந்துட்டு 0 மாற்றுறதுக்கும் இந்த கியூ வந்துட்டு தேவைப்படுது. அவை முதலாவது விட தான் இங்க பொருத்தமான விட. இரண்டாவது சொல்லப்பட்ட பீக்கமா கியூ ஆகிய இரு கூற்றுகளும் சரியாக இருக்கின்ற போதிலும் இரு கூற்றுகளிலும் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு படவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்பு படக்கூடிய 2 விஷயமாக தான் இது இருக்குதுன்னு முதலாவது விட பொருத்தமாக இருக்கு. 10வது கேள்வி பார்ப்போம். 10வதுக்கு எது விட நான் பார்த்தோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு உதாரணம் பார்த்தோம். என்ன ஆண்ட்ராய்டுன்றது ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், macOS, உபுண்டு, விண்டோஸ். இதுலயும் எங்களுக்கு மென்பொருட்கள்ல 2 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருள் ஒன்று இருக்கு. என்ன ஃபோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன? இலவசமாக பெற்றுக்கொள்ளும் அதனுடைய மூலக்குறிமுறை வந்துட்டு பார்க்க இயலும் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் ஃபோர்ஸ். இன்னொன்றைக்கு தனியுரிமை மென்பொருள்னு சொல்லி ஒன்றைக்கு. இந்த தனியுரிமை மென்பொருள் நாங்கள் என்ன செய்யலாம்? இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம், அது காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணும். உரிமை உள்ள மென்பொருளாக இருக்கு. சரியா? இதுல macOSன்றது இலவசமா இல்லாட்டி நாங்கள் காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளணும்? தனியுரிமை மென்பொருளா? இலவசம். macOS இலவசமா? macOS எந்த கம்பெனியில, எந்த நிறுவனத்தினுடைய பணி செயல்முறைங்க? Apple நிறுவனத்தினுடைய பணி செயல்முறை. ஏன்னா Apple நிறுவனத்தினுடைய இந்த macOS, iOS எல்லாம் தனியுரிமை மென்பொருளுக்குள்ள தான் வரும், இலவச மென்பொருளுக்குள்ள வராது. விண்டோஸும் தனியுரிமை மென்பொருள். என்ன விண்டோஸும்
மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடையது தான். ஆகவே அதுவும் தனி உரிமை மென்பொருளாகத்தான் இருக்கு. உபுண்டு உபுண்டுன்றது இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருளுக்கு ஒரு உதாரணம். சரிதானே? உபுண்டு லினக்ஸ் எல்லாம் இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருளுக்கு உதாரணம். ஆண்ட்ராய்டு எந்த நிறுவனத்தினுடைய பணி செயல்முறையுமே நான் போன்ல கூகுள் கூகுள் நிறுவனத்தினுடைய பணி செயல்முறையுமே இது வந்துட்டு இலவசம் தான். ஆனால் திறந்த மூலம் இல்லை. இலவசமாக பெற்றுக்கொள்ளும். ஆனால் குறிமுறை வந்துட்டு மூல குறிமுறை வந்துட்டு மறைக்கப்பட்டிருக்குது. அது இலவச மென்பொருளாக இருக்கு. Adobe Photoshopன்றது என்ன சாஃப்ட்வேர்? அது ஃபோட்டோஷாப்ன்றது நாங்கள் வந்துட்டு கிராஃபிக்ஸில் எடிட் பண்ணுறது பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். என்ன அப்போ இது வந்துட்டு இது உரிமை வழங்க இல்லை. உரிமை மென் ஓ, தனி உரிமை மென்பொருளாக இருக்கும். இது ஒரு தனி உரிமை மென்பொருள். Adobe நிறுவனத்திலையும் பொதுவாக Adobe, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் எல்லாம் பொதுவாக தனி உரிமை மென்பொருளாக தான் வரும். Adobe. LibreOfficeன்றது ஆஃபீஸ் சாஃப்ட்வேரில் வந்துட்டு எங்களுக்கு ஆஃபீஸுக்குள்ளே தான் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், என்ன எக்ஸஸ் இதெல்லாம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் வரக்கூடிய சாஃப்ட்வேர். ஒரு அதாவது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம் இந்த ஆஃபீஸ்ன்றது. இதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்துட்டு எங்களுக்கு தனி உரிமை மென்பொருளாக இருக்கு. அது காசு கொடுத்து தான் வாங்கணும். மைக்ரோசாஃப்ட் எங்களுக்கு இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 ஆஃபீஸ் இருக்கு. அதுதான் ஒன்று வந்து லிபோ ஆஃபீஸ், அடுத்து வந்துட்டு ஓப்பன் ஆஃபீஸ்னு சொல்றது. ஓப்பன் ஆஃபீஸ், லிபோ ஆஃபீஸ்லேயும் எங்களுக்கு வேர்டுக்கு பதிலாக ரைட்டர் இருக்குது, எக்ஸலுக்கு பதிலாக கெல்க் இருக்குது, என்ன பவர் பாயிண்ட்டுக்கு பதிலாக இம்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. இதெல்லாம் இலவச மற்றும் திறந்த மூல மென்பொருளாக இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸும் லிபோ ஆஃபீஸும். சரியா? இப்போ மூவி மேக்கர், இதெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நோட் பேட் உங்களுக்கு தெரியும், HTML டைப் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுற ஒரு சாஃப்ட்வேர். ரைட். இதில் வந்து அப்போ எங்களுக்கு பணி செயல்முறை மீது கேட்கப்பட்டிருக்கு. 4வது விட பொருத்தமாக இருக்கு. 11 1வது. ஓ, ஒரு சொல்முறை வழிப்படுத்தியை பயன்படுத்தும் போது கமல் உரையின் ஒரு பந்தியை தவறுதலாக அழித்து விட்டார். அந்த பந்தியை திரும்பவும் எடுக்கிறதுக்கு நாங்க இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? நாங்க அண்டு. இது அண்டு. நாங்க அழிஞ்சு போனதை திரும்ப எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது அண்டு. சரிதானே? கேட்டா பகைசான் விட அழிஞ்சு போனதை திரும்ப எடுக்கிறது. இதுக்கு ஷார்ட்கட் என்ன? கண்ட்ரோல் பிளஸ் Z. என்ன கண்ட்ரோல் பிளஸ் Z தான் ஷார்ட்கட்டாக இருக்கு. இதை நான் சொல்லும் ரீடு. என்ன அப்போ இது வந்து முன்னோக்கி செல்லல், இதை நாங்கள் பின்னோக்கி வாரது. நாங்கள் XYZன்னு டைப் பண்ணுறேன். XYZன்னு டைப் பண்ணி போட்டு நான் வந்துட்டு அண்டுவை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்? XYZன்னு டைப் பண்ணிட்டேன் வேர்டில். அண்டுவை நான் கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்கும்? பழைய நிலைக்கு போய்த்திரும். பழைய நிலைக்கு போகும்டா, அழிப்பற்று. இல்லாமல் போகும். அண்டுவை கிளிக் பண்ணினால் என்ன முன்னோக்கி தானே போகிறோம். அதே Z இல்லாமல் போய் XY வரும். அப்போ திரும்ப இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் Y இல்லாமல் போகும். திரும்ப இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் X இல்லாமல் போகும். திரும்ப ரீடுவை கிளிக் பண்ணால் X வரும், Y வரும், Zம் வரும். அப்போ திரும்ப பின்னோக்கி வரலாம். சரியா? இது என்னது? பேஸ்ட். என்ன எங்க வந்துட்டு மேலுக்கு ஒரு இது மாதிரி இது ஒன்று வந்தால் பேஸ்ட். அப்படி இல்லாமல் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் கொப்பிக்கும் அப்படிதான் வரும். கொப்பிக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி பட்டியாக இருந்தால் அது கொப்பியாக இருக்கும். பேஸ்ட்டுக்கு இங்கே மேலதிகமாக இது ஒன்று வந்துருக்கும். இது வந்துட்டு பேஸ்ட் குறித்து தான் போட்டிருக்காங்க. இது ஓ, அப்ப இதுக்கு விட 2வதா? ஒரு சொல்முறைப்படுத்தி பயன்படுத்தும் போது கமல் உரையின் ஒரு பந்தியை தவறுதலாக அழித்து விடுகிறார். அழித்து விட்டதை திரும்ப எடுக்கிறார். என்ன அழித்து விடுங்க. முதலாவது நேரம். அப்பந்தியை திரும்ப பெறுவதற்கு
அப்போ அழிச்சது வந்துட்டு திரும்ப எடுக்க போகிறோம். அன்டூ பண்ணது ரீடு பண்ணாதானே திருப்பிட்டு வரும். அழிச்சது திரும்ப தண்ணி எடுக்க போகிறோமா? அழிச்சது திரும்ப எடுக்கிறேன்டால் அண்டு தான் பண்ணணும் நாம. அழிஞ்சிட்டு தானே திரும்ப எடுக்க போகிறோம்னு சொன்னால் அண்டு பண்ணினா தான் வரும். நான் வந்து இல்லாமல் போயிட்டு நான் டைப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள இல்லாமல் போனால் அண்டு பண்ணினா தானே வரும். நான் செஞ்சிட்டு இருந்த ஒரு வேலை இல்லாமல் போனால் அண்டு பண்ணணும். அண்டு பண்ணினா வரும். சரியா? அப்ப ஏன் சார் நீங்க XYZல Z போனா திருப்பி ரீடு பண்ணணும்னு சொன்னீங்க? பின்னோக்கி நகருண்டு. மாற்றி சொல்லிட்டேனா? XYZ டைப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு அண்டு பண்ணினால் ரீடு பண்ணினா திரும்ப வராது என்ன? அழிச்சது திரும்ப எடுக்கத்தான் நான் மாற்றி சொல்லிட்டேன். அழிஞ்சதை திரும்ப எடுக்கிறது தான் நாங்கள் அண்டு பண்ணணும். முன்னைக்கு இந்த பின்னைக்கு வாரது. அதுல மாற்றி தான் சொல்லிட்டேன். சரியா? இது என்ன இது? இதுல அந்த லிங்க் ஹைப்பர் லிங்க் இதுதான் மாற்றி போட்டுக்கிறான். அந்த பின் மாதிரி வருது என்ன? சரி, அதுல குழப்பம் ஐயா அண்டு இல்லை சார். 12க்கு காப்பி பேஸ்ட்டுக்கு ரெண்டாவது காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கு ரெண்டாவது கண்ட்ரோல் சியும் கண்ட்ரோல் வியும் என்ன? கண்ட்ரோல் ஏ எதுக்கு பயன்படுத்தும்? எல்லாத்தையும் எல்லாத்தையும் செலக்ட் பண்றது. கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்றது. கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணுது. என்ன? கண்ட்ரோல் ஹெச் ரீப்ளேஸ் பண்றது என்ன? ரைட். 13 எக்ஸல்ல ஒரு கலத்தினுடைய சரியான பெயர் எது வரும்? நிரல் என்ன? மூணாவது நிரலின் பெயர்கள். ரெண்டாவது நிரல்ற பெயர் ஏபிசிடின்னு தானே போகும். நிறையிற பெயர்கள் தான் 1 2 3 போகும். அப்போ நிரல்ற பெயர் ஏபிசிடின்னு போகும். இப்போ ஏபிசிடின்னு போய் ஜெட் வந்ததுக்கு பிறகு திரும்ப ஏஏ ஏபி ஏசி ஏஏ ஏண்டெல்லாம் போகும் என்ன? 3 எழுத்துலையும் வரலாம். அப்படி பேத்துட்டே பிசெட்ன்ற ஒரு குளம் இருக்கிறமா இல்லதா நிரல்? ஏழும் சார். ஏழும் சரிதானே? ஏபிசிடின்னு போய் ஜெட் முடிஞ்சதுக்கு பின்னால ஏபி ஏசி பிசி பிடி அப்படி நிரல்கள் பேத்துட்டே தான் இருக்கும். ஏபிசி எல்லாம் வரும். அது பிசெட்ன்ற ஒரு நிரலும் இருக்கத்தான் போகுது. பீன்ற ஒரு நிரல் இருக்குமா இருக்காதா? ஏபின்னு தானே போகுது நிரல். பீன்ற ஒரு நிரலும் இருக்கும் அப்படித்தானே? ஏ போன்றது என்ன நிரலா? என்ன இது ஏ போன்றது? இது ஒரு கலமுகவரி. ஒரு குறித்த ஒரு கலத்தினுடைய பேர் தான் ஏஃபோ. அப்ப இது ஒரு கலமுகவரி, நிரல் இல்லை. இது பலவீச்சு. கலவீச்சு. இருந்து B3 வரைக்கும்ன்றது ஒரு கல வீச்சு. ஏன்னா செல் ரேஞ்ச் தான் சொல்லப்பட்டிருக்கு. கலத்தினுடைய பெயர்கள் 1 4 தான் வரும். ரைட். 14க்கு ரெண்டாவது சார். இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு 4 மாணவர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ப்ராக்டிக்கல் தியரின்னு சொல்லி நாங்க வந்துட்டு சமன்பாடு ஒன்று அடிக்கிறோம். அப்போ வந்துட்டு மிகவும் குறைந்த புள்ளி, இவ்வளவுக்குள்ளேயும் இருக்கிற புள்ளிகள்ல குறைந்த புள்ளியை எடுக்கணும். மிகவும் குறைந்த புள்ளியை காட்சிப்படுது. ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டையும் சேர்த்து குறைந்த புள்ளிகள் எடுக்கிறதுக்கான சமன்பாடு ஈக்குவல் மின் தான் நாங்கள் பயன்படுத்தணும். அது சரி. B2 B5 B2ன்றது B2 B5 கமா கமா போட்டிருக்கு. B5 அடுத்த C2வும் C5வும் எடுத்துக்கணும்.
இதுக்குள்ள மினிமம்னா இந்த 4க்குள்ள மினிமம் மட்டும்தான் வரும் அதுக்கு முதலாவது விடையில இந்த 4 கலத்துக்குள்ள இருக்கிறதுல மினிமம் எதுன்னு சொல்லி தான் வரும். நான் ஃபுல் ரேஞ்சும் வராது. ஏன்னா அப்ப முதலாவது விட பிழை. ரெண்டாவது B2லேருந்து B5 வரைக்கும் B2லேருந்து B5 வரைக்கும் தான் இந்த இவ்வளவும் வந்துட்டு அடுத்த C2லேருந்து C5 கமா C2 C5ன்றது இவ்வளவும் வந்துட்டு அவை இவ்வளோத்துக்குள்ளே இருக்கிற மினிமம் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். அல்லது நாங்கள் ஒரே அடியாக B2லேருந்து C5 வரைக்கும் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த செல் ரேஞ்ச் எடுக்கப்படும். 2 3 சரி. பதினஞ்சுக்கு பட் இப்படி ஒரு ஈக்குவேஷன் அடிக்கிறோமாம் D2ன்ற களத்துல தான் இந்த ஈக்குவேஷன் அடிக்கப்படுது. அது D3க்கு வந்துட்டு நகல் செய்யப்படுது. இப்போ இவர் நகல் செய்யும் போது நாங்கள் இவரில் ஒரு சமன்பாட்டை அடித்து இப்போ D2ல அடிக்கிறத D3க்கு நகல் செய்கிறோம்னால் இந்த நிரல் வழியை நகல் செய்யும் போது என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நிரலினுடைய பேர் என்ன செய்யாது மாறாது. சமன்பாட்டினுடைய நிரல்ட பேர் என்ன செய்யாது மாறாது. இலக்கம் வந்துட்டு என்ன செய்யும்னால் அதிகரிச்சுட்டு போகும். இங்கே வந்துட்டு D1 இப்போ வந்துட்டு D3 இவற்றில் ஒன்று இருந்தால் இதை நான் கீழ் நோக்கி எடுத்தேன்டா D4 தான் மாறும். அது D மாறாது 3 தான் 4ஆக மாறும். நிரல் வழியை நாங்கள் நகல் செய்யும் போது எழுத்து மாறாது இலக்கம் மாறும். நிறை வழியை நகல் செஞ்சோம்னு சொன்னால் நிறை வழின்னு சொன்னால் நான் இங்க இருக்கிற இதை நான் இந்த வழியில இப்படி நகல் செய்கிறேன் இழுக்கிறேன். இழுக்கும் போது அவை அந்த நிரல்ட இலக்கம் மாறாது. 2ன்றது மாறாது. என்ன நிறையினுடைய பேர் மாறும். அவை இங்க இருக்குது நான் C3 இருக்குதுன்னு சொன்னால் இதை நான் நிறை வழியை நகல் செய்கிறேன்னு சொன்னால் இது வந்துட்டு D3 என்று சொல்லி மாறும். எழுத்து மாறும் இலக்கம் மாறாது. அது கிளியரா? சார் அப்ப D2ல இருக்கிறத D3க்கு நீங்க நகல் செய்றீங்கன்னு சொன்னால் நிரல் வழியை தான் நகல் செய்றீங்க. அவை Dன்றது எழுத்து மாறாது இலக்கம் தான் ஒன்று என்ன செய்ய போகுது அதிகரிக்க போகுது. ஆக இங்க B2ன்றது என்னவாக மாறும்? B3 B3ன்னு சொல்லி மாறும். ஆக இந்த 2 வந்துட்டு என்ன செய்யுங்க 3ஆக மாறுது. G1ன்றது உண்மையிலே G2 மாறணும். ஆனா 1க்கு முன்னுக்கு டாலர் இருக்கிறதுனால மாறுமா மாற்றம் வருமா? மாறாது. மாறாது. டாலர் இருந்தால் மாறாது. அவை அந்த மாறாம இருக்கணும்ன்றதுக்கு தான் நான் சொல்ல போறேன். 100ன்றது மாறப்போறதும் இல்லை. C2 என்னவாக மாறும்? C3 ஆக மாறும். C3 மாறும். C மாறாதானே 2 தான் 3ஆக மாறும். G2 டாலர் இல்லாட்டி வந்துட்டு 3ஆக மாறி இருக்கும். டாலர் இருக்கிறதுனால 2 மாறாது. அது இவ்வளவுதான் இந்த மாற்றம் வரும் சமன்பாட்டில். எத்தனாவது விட? ரெண்டாவது விட சரிதானே? பதினாறு ரெண்டாவது சார். ஒரு படவில்லை முன்வைப்பை தயாரிக்கும் போது பின்பற்றுவதற்கு பின்வரும் எது ஓர் உகந்த ஆலோசனை அன்று. ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று நாங்கள் தயாரிக்கும் போது ஒரு ஸ்லைட்ல பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் அல்லாதது கேட்கப்பட்டிருக்கு. முதலில் உங்கள் முன்வைப்பை திட்டமிட்டு பிறகுதான் என்ன செய்யணும் படவில்லைகளை உருவாக்கணும். அது சரி என்ன? அப்போ ஸ்லைடு உருவாக்கும் முதல் எங்களோட பவர் பாயிண்ட்டை நாங்கள் திட்டமிடல் ஒன்று மேற்கொள்ளணும். அதுக்கு பிறகுதான் ஸ்லைட்டை தயாரிக்க தொடங்குவோம். ஒரு படவில்லையில் ஆக குறைந்தது 15 வரிகள் இருக்கணும்ன்றது சரியாது இல்லைண்ணே? 15 வரிகள் நாங்கள் கூடுதலாக டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யணும் குறைக்கணும். எத்தனை வரிகள் பொருத்தம்? 5 அல்லது 6 வரிகள் தான் ஒரு ஸ்லைடில் ஆகக்கூடியது இருக்கணும். 7 வரிகளும் இருக்கணும். 5 தொடக்கம் 7 வரிகள் தான். 7 தான் ஆக மேக்சிமமான வரியாக ஒரு ஸ்லைடில் இருக்கணும். சரி, 5 தொடக்கம் 7 வரிகள் தான் காணப்படணும். அதுதான் சிறந்ததொரு பவர் பாயிண்ட் ஸ்லைடாக இருக்கும். 15 வரின்றது ஆகவும் கூட. பட் அவ்வளவு நாங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஒரு படவில்லையில் ஆகக்கூடியது 2 பிம்பங்கள் வரை போல் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நாங்கள் ஃபோட்டோ போடவும் கூடாதுன்றது சரி. இப்போ முன்வைப்புல வந்துட்டு சிவப்பு நிறத்தை நாங்கள் என்ன செய்யணும் மேக்சிமம் குறைக்கணும். என்ன பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதுவும் சரி. அது ரெண்டாவது தான் பொருத்தம் மற்றது. பதினேழு மூன்றாவது சார்.
3 தரவுத்தள அட்டவணைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு ஏன்னா புக் அட்டவணை ஒரு தரப்பட்டிருக்குது. புக் அட்டவணையில் எத்தனை புலங்கள் இருக்குது? புலம்ன்றது நிரல்கள். இந்த நிரலுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் புலம். எத்தனை புலம் இருக்குது? 3 3 புலங்கள் இருக்குது என்ன. இந்த நிறைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் பதிவுகள் அப்படின்னு சொல்லுவோம், ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவோம் என்ன. எத்தனை ரெக்கார்டு இருக்குது? 4 4 ரெக்கார்டு இருக்கு. புக் அட்டவணைன்றது புத்தகத்தை பற்றிய தரவுகள். புத்தகத்தினுடைய ஐடி, புக் நேம், செல்லிங் பிரைஸ், எவ்வளவு விலை என்று சொல்லப்பட்டு. இது பிரைமரிக்கு என்னப்ப முதன்மை சாவி புக் அட்டவணையில? புக் ஐடி. புக் ஐடி தான் முதன்மை சாவி. சப்ளையர்ன்றது வழங்குனர் ரவிபுரம் இங்க இருக்குது. இதுல முதன்மை சாவி அது சப்ளையர் டேபிள் சப்ளையர் ஐடி. சப்ளையர் ஐடி தான் முதன்மை சாவி. இந்த 2 அட்டவணையும் இணைக்கணுமாக இருந்தால் கட்டாயம் அந்நிய சாவிகள் உருவாக்கப்படும். இந்த 2 அட்டவணையும் இணைத்து ஒரு அட்டவணை பர்ச்சேஸ் உருவாக்கப்பட்டு. இங்க முதன்மை சாவி அது புக் ஐடியும் சப்ளையர் ஐடியும் சேர்த்து. புக் ஐடி தனி ஒரு முதன்மை சாவி இல்லை, ஒரே புக் ஐடி திரும்ப வருது. சப்ளையர்லயும் ஒரே சப்ளையர் ஐடி திரும்ப வருது. சப்ளையர் ஐடி தனியாக முதன்மை சாவியும் இல்லை. எங்க இணைந்து இங்க சேர்மான சாவி உருவாக்கப்படும். புக் ஐடி பிளஸ் சப்ளையர் ஐடி இணைந்து தான் இங்க முதன்மை சாவி. புக்குக்கும் சப்ளையருக்கும் இடையிலான தொடர்புடைமை நாங்கள் சொல்லுவோம். தொடர்புடைமையின் வகை மெனி டு மெனியாக இருக்கு. இவ்வாறு 2 அட்டவணை அது 2ஐயும் இணைத்து நாங்கள் இப்படி ஒரு புதிய அட்டவணை உருவாக்கப்பட்டால் கட்டாயம் அது 2க்கும் இடையிலான தொடர்புடைமையின் வகை மெனி டு மெனி, பலவுக்கு பலவாக இருக்கு. ஒரு புத்தகத்தை பல சப்ளையர் பர்ச்சேஸ் பண்ணவும் ஏதும், ஒரு சப்ளையர் பல புத்தகங்களை பர்ச்சேஸ் பண்ணவும் ஏதும். சார், அந்நிய சாவிக்கும் சேர்மான சாவிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? சேர்மான சாவின்றது முதன்மை சாவி தான். முதன்மை சாவி இங்க முதன்மை சாவியாக இருக்குது தானே. ஒரு தனி ஒரு புலம் இருக்குது முதன்மை சாவியாக. இங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட புலங்கள் இணைத்து தான் முதன்மை சாவியை உருவாக்குது. இங்க இருக்கிற முதன்மை சாவிக்கான ஒரு விசேட பெயர் தான் சேர்மான சாவி. சரிதான், சேர்மான சாவின்றது ஒரு முதன்மை சாவி தான். முதன்மை சாவி ஒன்றுக்கும் மேற்பட்ட புலங்கள் சேர்ந்து உருவாக்கும் போது அதுக்கு நாங்கள் விசேடமாக சேர்மான சாவின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்நிய சாவினால் என்னென்றால் இப்ப இங்க புக் ஐடின்றது முதன்மை சாவி இல்லை, புக் ஐடி தனி ஒரு முதன்மை சாவி இல்லை. ஆனால் இந்த புக் ஐடின்றது வேறொரு அட்டவணையில முதன்மை சாவியாக இருக்கு. ஆகவே இங்க இந்த புக் ஐடின்றதை நாங்க சொல்லுவோம் இது ஒரு அந்நிய சாவி. ஏனால் இன்னொரு அட்டவணையில இவர் முதன்மை சாவியாக இருக்கிறார். சப்ளையர் ஐடின்றது இங்க ஒரு முதன்மை சாவி இல்லை, முதன்மை சாவியின் ஒரு பகுதியாக தான் இருக்குது. இது ஒரு முதன்மை சாவி இல்லை. ஆனா இவர் வேறொரு அட்டவணையில என்ன செய்யறாரு, முதன்மை சாவியாக இருக்கிறார். அதனால இந்த பர்ச்சேஸ் அட்டவணையில இவர் ஒரு அந்நிய சாவி. இந்த பர்ச்சேஸ் அட்டவணையில 2 அந்நிய சாவி இருக்கு. புக் ஐடியும் அந்நிய சாவி தான், சப்ளையர் ஐடியும் அந்நிய சாவி தான். ஆனா அந்த அந்நிய சாவி 2ம் இணைந்து முதன்மை சாவியை உருவாக்கு. கிளியரா? ஓகே. பர்ச்சேஸ் அட்டவணையின் முதன்மை சாவி என்னப்ப? 3வது புக் ஐடி பிளஸ் சப்ளையர் ஐடியாக இருக்கு. இத்தரவு தளத்தின் அந்நிய சாவி ஆச்சு. இதுல இருக்கிற அந்நிய சாவி 3வது சார். பர்ச்சேஸ் அட்டவணையில் உள்ள சப்ளையர் ஐடி. ஏன்னா அவ இங்கேயும் அந்நிய சாவி இல்லை, இங்கேயும் அந்நிய சாவி இல்லை. இந்த அட்டவணையில தான் 2 அந்நிய சாவி இருக்குது. பர்ச்சேஸ் அட்டவணையினுடைய சப்ளையர் ஐடியும் அந்நிய சாவி தான், பர்ச்சேஸ் அட்டவணையினுடைய புக் ஐடியும் ஒரு அந்நிய சாவி தான். 19 இப்புத்தக கடை கொழும்பில் உள்ள புதிய வழங்குனர் ஒருவரிடம் இருந்து. புதிய வழங்குனர் என்றால் ஏற்கனவே அந்த புதிய வழங்குனர் இல்லை என்ன. அது சப்ளையர் 5 இங்க இல்லை. அது சப்ளையர் 5னுடைய டீட்டெயில்ஸ் நாங்க சப்ளையர் அட்டவணையில பதியணுமா பதியக்கூடாதா? பதிய வேண்டி வரும், பதியணும். ஆகவே சப்ளையர் அட்டவணையில மாற்றம் வருமா வராதா? சப்ளையர் அட்டவணையில மாற்றம் வரும், விளங்குதா? ஏன்னா இவர் புதிய ஒரு சப்ளையர், அவரோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கொண்டாந்து போடணும். சப்ளையர் 5ன்னு சொல்லி போட்டுட்டு
அவரோட பேரை இங்கே போடணும். போட்டுட்டு அவர் அட்ரஸையும் இங்கே போடணும். ஆகவே சப்ளையர் அட்டவணையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. என்றால் புதிய வழங்குனர் ஒரு ஆள் வாரார். புத்தக கொள்வனவு செய்து புத்தகம் கொள்வனவு செய்யப்பட்டால் யார்கிட்ட எவ்வளவு கொள்வனவு செய்யப்பட்ட விவரம் பர்ச்சேஸ்ல தான் வரும். சப்ளையர் 5 எந்த புக் வாங்குறாரு, எவ்வளவுக்கு வாங்குறாருன்றது. இந்த புத்தக கொள்வனவு செய்கின்றது. இந்த புத்தகம் அவனுடைய சாதாரண விலைக்கு விற்கப்படுகிறது. டேட்டாபேஸ் 0 என்ற புத்தகம் தான் டேட்டாபேஸ் 0 to hero என்ன 0 to hero. அந்த புத்தகம் இருக்குதான்னு பார்த்தோம்னா இருக்கு. அந்த புத்தகம் இருக்கு. புத்தக அட்டவணையில் மாற்றம் வராது. ஏற்கனவே இருக்கிற புத்தகத்தை தான் விற்கிறாரு. புது புத்தகம் வந்தால் தான் புத்தக அட்டவணையில் மாற்றம் வரும். ஏற்கனவே இருக்கிற புத்தகம் தான் விற்கப்படுது என்றால் புத்தக அட்டவணையில் மாற்றம் வராது. ஆனால் எந்த புக் சைஃபர் 3ன்றது சப்ளையர் 5 அது 9,900 விற்கப்படுதுன்றது விவரம் இங்கு பதியப்படும். எந்தெந்த அட்டவணையில் மாற்றம் வரும்? அப்ப சப்ளையர் அட்டவணை, பர்ச்சேஸ் அட்டவணை. சப்ளையர் அட்டவணையும் பர்ச்சேஸ் அட்டவணை ரெண்டுலையும் மாற்றம் வரும். என்ன 20 தரவுத்தள சாவிகள் தொடர்பாக பின்வரும் கூட்டுக்குழு சரியானது. ஒரு முதன்மை சாவியானது ஒரு அட்டவணையில் உள்ள ஒரு பதிவை தனித்துவமாக பயன்படுத்தப்படுது. சரியா இல்லையா? சரி. ஒரு முதன்மை சாவி என்றது அட்டவணையின் ஒரு பதிவு, ஒரு ரெக்கார்ட் அப்படியே தனித்துவமாக அதே ரெக்கார்ட் திரும்ப வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முதன்மை சாவி வைக்கிறோம். அவை ஒவ்வொரு பதிவையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு தான் முதன்மை சாவி பயன்படுத்தப்படும். ஒரு அட்டவணையில் உள்ள அந்நிய சாவி வேறொரு அட்டவணையில் உள்ள ஒரு பதிவை தனித்துவமாக அடையாளப்படுத்தும். ஒரு புலம். ஒரு அட்டவணையில் உள்ள அந்நிய சாவின்றது ஒரு அட்டவணையில் அந்நிய சாவியாக இருந்தால் கட்டாயம் அவர் வேறொரு அட்டவணையில் என்ன சாவியா இருக்கிறார்? அப்ப வேறொரு அட்டவணையில் முதன்மை சாவியாக இருக்கிறார் என்பது. அப்ப அந்த வேறொரு அட்டவணையில் உள்ள பதிவு அது தனித்துவமாக அடையாளப்படுத்துமா படாதா? வேறொரு அட்டவணையில் அவர் முதன்மை சாவியாக தான் இருக்கிறாரு. ஆகவே அந்த வேறொரு அட்டவணையில் பதிவுகளை அது என்ன செய்யும்? தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு புலமாக இருக்கு. அது சரியா இல்லையா? அப்ப சரி சார். சரி, வேறொரு அட்டவணையில் உள்ள பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்துது. ஒரு பதிவை தனித்துவமாக அடையாளம் காண்பதற்கான சேர்மான சாவியானது ஒரு பதிவை தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கான சேர்மான சாவி என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட புலங்கள் இணைந்து முதன்மை சாவியை உருவாக்குதான் சேர்மான சாவி. சார்பியானது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புலங்களால் ஆனது. சரியா இல்லையா? சரி சார். சரி, மூன்றும் சரி. என்ன 20 கேள்வி பார்த்துக்கிறாங்க. அடுத்த கிளாஸ்ல மிச்சம் 20 கேள்வியை பார்ப்போம். ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். டவுட் இல்லையா? சரி. இப்போ நாளைக்கு கிளாஸ் இல்லை. புதன்கிழமை 9 மணிக்கு கிளாஸ் இருக்கு. அடுத்த கிளாஸ். சரி, ஜெசாக்குல்லா.